அனைவருக்கும் வணக்கம். இது வியன்னா டாக்கீஸ். அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு 2025 வாழ்த்துக்களை வியன்னா டாக்கீஸ் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறது. 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில பரபரப்பான காட்சிகள் அரசியல்ல அரங்கேறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், முந்தா நாள் ஒன்றிய அரசு ஒரு அறிவிப்பு வெளியிடுது. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆல் பாஸ் ரத்து. இனிமேல் எல்லாரும் பாஸ் பண்ண முடியாது. அப்படின்னா இது கிட்டத்தட்ட நீட்டு மாதிரி. நிறைய பேர் படிப்பை நிப்பாட்டிடட்டும். அதுதான் மறைமுகமான செய்தி. நேரடியான செய்தி கல்வியை மேம்படுத்துறோம் அப்படிங்கிறது. மறைமுகமான செய்தி என்னன்னா, படிக்க மாட்டான். இப்ப அனிதா மாதிரியான பெண்களால என்ன செய்ய முடியல, படிக்க முடியல. நீட் கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்ட முடியல. அப்ப தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது ஒரு ப்ரொட்டஸ்ட். அது தவறு, மிகப்பெரிய தவறு. ஆனா அது ஒரு ப்ரொட்டஸ்டாவோட ஃபார்மா என்ன செய்யறாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய இளைஞர்கள் வருஷம் பூரா செத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீட் தேர்வுல. அதனோட நீட்டோட இன்னொரு வடிவம் தான் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆல் பாஸ் முறை ரத்துங்கிற ஒரு ஒன்றிய அரசோட மக்கள் விரோத ஒரு அறிவிப்பு தான். மக்கள் விரோத அறிவிப்பு தான். சோ தமிழ்நாடு அரசு மிக தெளிவா தெளிவுபடுத்திருக்காங்க. இல்ல அது நாங்க ரத்து செய்ய மாட்டோம், ஆல் பாஸ் முறை தொடரும் சொல்லி தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. அதுக்கு தமிழக முதல்வருக்கும் தமிழக கல்வி அமைச்சருக்கும் நம்முடைய வியன்னா டாக்கீஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இருந்தாலும் ஒன்றிய அரசு அதுக்கப்புறம் தமிழக அரசே சொல்லுது மும்மொழி கொள்கை உள்ளிட்ட NEP 2020ங்கிற ஒரு கல்விக் கொள்கை இருக்கு. இந்த NEP 2020ங்கிறது பிஜேபியோட ஒரு பயங்கரவாத கொள்கை, கல்விக் கொள்கை. அதான் கல்வி மறுப்பு கொள்கை. கேட்டா கல்வி மேம்படுத்துறோமாங்க, உள்ளபடிக்கு கல்வி மறுப்பு கொள்கை. இந்த மாதிரி 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் இடைநிற்றல் அதிகமாகட்டும், பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர் இடைநிற்றல் அதிகமாகட்டும் சொல்ற மாதிரி தான் NEP 2020 பூராமே இருக்கு. அப்ப இத என்ன செய்யறாங்கன்னா, மும்மொழி இந்த NEP 2020 அமல்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு நிதி தர மாட்டோம். இதனாலதான் நம்ம ஜிஎஸ்டிவே நம்ம எதிர்த்தோம் ஆரம்பத்துல. ஏன்னா ஜிஎஸ்டி சொல்லி நீங்க அவங்க கொடுத்துட்டா அவன் நேர கல்வியில தான் கை வைப்பான். ஏன் தமிழ்நாட்டுல வலதுசாரிகளால வார்டு கவுன்சிலர் கூட ஆகும்ல? தமிழக மக்களோட கல்வித்துறை, தமிழக மக்களோட கல்வி பெருந்தலைவர் காமராஜர், அடுத்து திராவிட ஆட்சியாளர் அறிஞர் அண்ணா, கலைஞர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்லாருமே இப்ப ஸ்டாலின் எல்லாருமே கல்வியில ரொம்ப கரெக்டா இருக்காங்க. கல்வியை வளர்த்து எடுக்கிறாங்க. கல்வி மேல ரொம்ப ரொம்ப ஒரு கவனம் செலுத்துறாங்க. சோ இத கல்வியை ஒழிக்காம நீங்க மக்களை மேம்படுத்த முடியாது. மக்களோட சிந்தனை திறனை நீங்க அதிகப்படுத்த முடியாது. வலதுசாரி சித்தாந்தத்தை நீங்க உள்ள நுழைக்க முடியாது மக்கள் மனசுல. ஏன்னா கல்வின்றது பகுத்தறிவா இருக்கணும், விஞ்ஞான பூர்வமா இருக்கணும். ஆனா இந்த கல்வின்றது இவங்க என்ன சொல்றாங்க நமக்கு தெரியும். பிஜேபி ஆட்சி கர்நாடகால இருந்தப்ப புல்புல் பறவையில சாவர்கர் பறந்து ஜெயில் கம்பியில் கூட பறந்து இந்த போராட்டத்தை தொடர்வார். நமக்கு மந்திர தந்திர வித்தையெல்லாம் தெரியும். அதனால மந்திரத்தின் அடிப்படையில் மீண்டும் பறந்து அந்த மனுக்குள்ள போயிடுவாரு. சோ இந்த மந்திர தந்திரத்தின் அடிப்படையில கல்வியை கொண்டு வரணுங்கிறத வலதுசாரிகளோட ஆசை. சோ அதுவும் சந்தை பொருளாதாரமும், அது உங்களுக்கு ஃபேண்டசியும் சந்தை பொருளாதாரமும் ஒன்று சேர்ந்து மக்களை மடையனாக்கக்கூடிய முயற்சியில ஈடுபடுறதுதான் இந்த 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆல் பாஸ் முறை ரத்து. இதுமே பார்க்கும்போது சாதாரணமாக மிக மிக ஆபத்தான விஷயம். இது வியன்னா டாக்கீஸ் வன்மையாக மோடி தலைமையிலான அரசை கண்டிக்கிறது. சரியா? இது நடக்கும்போது தமிழகத்துல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது எதிர்த்து இல்ல, இடைநிற்றல் அதிகமாகும், ஏழை மாணவர்களால திருப்பி கல்விக்கு பணம் செலவழிக்க முடியாது, திருப்பி மறுதேர்வு எழுத முடியாது. சோ அத மாணவர்களுக்கான கல்வி மறுபாட்டம் பார்க்கறது எல்லாம் நீங்க திராவிட இயக்கங்கள் எல்லாமே, திகாவா இருக்கட்டும், திமுக, அண்ணா திமுக, எல்லா தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி தோழர்கள் எல்லாருமே எதிர்த்துட்டாங்க. சோ அதனால அது அப்படியே நின்று விட்டாலும் கூட கல்வி தளத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய எதிர்ப்பு கிளப்பி இருக்கு. இந்த சூழ்நிலையில இதை மறக்கடிக்கும் விதமாக, ஏன்னா அடுத்த நிதி மறுத்துறாங்கல்ல. இப்ப நீங்க இந்த விஷயத்தை நீங்க மக்களை கல்விக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரவிடாமல் செய்தால் தான் நிதி தருவோம். ஆல் பாஸ் முறையை ரத்து செய்தால் தான் உங்களுக்கு நிதி தருவோம். இல்லைன்னா நாங்க நிதி தர மாட்டோம் அப்படி சொல்லுவோம். யார் நிதி தரப்போற? நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வரிப்பணத்தை நீ வச்சுக்கிட்டு நீ எங்களுக்கு தரமாட்டோம். ஏன்னா தமிழ்நாடு கல்விக் கொள்கையை சீரழிக்கணும் அப்படிங்கிறதா பிஜேபியோட அஜெண்டா. சோ அதன் அடிப்படையில் நிதி தரமாட்டோம் ஒரு மிரட்டலை கொடுக்குறாங்க. சோ இந்த அடிப்படையில் அரசியல் கட்சிகள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கற்றறிந்த தமிழ் சமூகமும் எதிர்வினை ஆற்றுது. அந்த எதிர்வினை மிக முக்கிய நிகழ்வா தான் நேத்து பேராசிரியர் ஜவஹர்நேசன் ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. அறிவீட்டலும் அறிவூட்டலும் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது நேரடியா இதை NEP 2020 சொல்லக்கூடிய பிஜேபியோட கல்வி பாதகமான கல்விக் கொள்கையை கொஸ்டின் பண்ணுது, சேலஞ்ச் பண்ணுது. இது எப்படி மக்களை மடையனாக்குறீங்க, எப்படி கூலி தொழிலாளியா உருவாக்க, அந்த காலத்துல இருந்துச்சு ஆண்டை அடிமை, பண்ணை அடிமைகள், இந்த மாதிரியான ஒரு செட்டப் நீங்க உருவாக்க எப்படி முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே அப்பட்டமா அந்த நூல்ல விவரிக்கிறாரு. நீங்க வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்க. ப்ரொஃபசர் ஜவஹர்நேசன் அவர்கள், ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கல்வியாளர் தமிழ்நாட்டுல. அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல் அறிவியட்டலும் அறிவூட்டலும்.
அந்த நிகழ்ச்சி நேற்று நடக்குது பாத்தீங்கன்னா, அந்த நூலை வெளியிடுறது முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன் தான் வெளியிடுறாரு. கலாபாரதி நிறுவன தலைவர் ப்ரொஃபசர் யோகராஜன் இந்த மேடையில பேசுறாரு. அண்ணா யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் ஹோசிமின் திலகர் இந்த மேடையில் பேசுறாங்க. பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் பேசுறாங்க. சோ கற்றறிந்த தமிழ் சமூகமும் எதிர்வினையாற்றுது. அரசியல் கட்சிகள் எதிர்வினையாற்றுறாங்க. ஆனா என்ன கற்றறிந்த தமிழ் சமூகம் எப்பயுமே ஒரு விஷயம் வச்சிருக்கோம். அரசியல்வாதிகள் சில நேரம் சமரசம் செய்து கொண்டாலும் கற்றறிந்த தமிழ் சமூகம் வலதுசாரிகளை விடாது. இதன் அடிப்படையில் இந்த அறிவீட்டலும் அறிவூட்டலும் இந்த புத்தக நிகழ்வு மாபெரும் ஒரு புரட்சியாவே வெடிச்சிருக்கு தமிழ்நாட்டுல. சோ இந்த விஷயங்கள் என்ன பேசுதுன்னா, உங்களுக்கு அந்த மேடையில் பேசக்கூடிய ப்ரொஃபசர் யோகராஜன் ரொம்ப தெளிவாவே சில விஷயங்கள் சொல்றாரு. எப்படி வந்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையிலான ஒரு ஒரு புரட்சி குழு, ஒரு கல்வியாளர்கள், அவங்க வந்து எப்படி இந்தியாவோட கல்வி தரத்தை வந்து மறுமலர்ச்சி கொண்டாங்க, விஞ்ஞான ரீதியா அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய திறனை மாணவர்களை வளர்க்கக்கூடிய விதத்துல வந்து எப்படி வந்து பூலே தம்பதிகள், தாகூர், இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து ஒரு மறுமலர்ச்சி வந்து கல்வியில ஏற்படுத்தியிருக்காங்கிறத விஞ்ஞானபூர்வமா வந்து ப்ரொஃபசர் யோகராஜன் அந்த மேடையிலேயே விளக்குறாரு. ஹரிபரந்தாமன் அவர்களும் மிக அருமையா பேசினாங்க. ஹோசிமின் திலகர் ப்ரொஃபசர் அவரும் ரொம்ப நல்லா பேசினாரு. சோ இந்த எதிர்வினை வந்து வலதுசாரிகள் எதிர்பார்க்கலாம். இந்த எதிர்வினை கட்டண்ட தமிழ் சமூகம் இப்படி ஒரு எதிர்வினை கல்வியாளர்கள் மத்தியிலிருந்து ஒரு எதிர்வினை வரும்னு வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மலா அரசியல் கட்சிகள்ல இருந்து எல்லாம் நாங்க வந்து ஆல் பாஸ் முறை ரத்த வந்து எதிர்க்கிறோம் அப்படி சொல்லும் போது வலதுசாரி முகமது நமக்கு தெரியும். உடனடியா வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு மர்ம ஆசாமி, அவர் பேர் கூட என்ன ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஈஷா மையத்தோட நபர், அந்த மர்ம ஆசாமி வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாருல பத்திரிகையில் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா இடைநிற்றல் அதிகரிச்சா என்ன? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளம்பர், எலக்ட்ரீஷியன், கூலி தொழிலாளி இவங்க எல்லாம் இப்ப கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாரும் டாக்டர் ஆயிடுறாங்க, எல்லாரும் வக்கீல் ஆயிடுறாங்க, எல்லாரும் ஜட்ஜ் ஆயிடுறாங்க, எல்லாரும் சயின்டிஸ்ட் ஆயிடுறாங்க. அப்ப எங்களுக்கு வந்து பிளம்பரு, எலக்ட்ரீஷியன், கொத்த வேலை, எடுபடி, சித்தால் இதெல்லாம் எங்களுக்கு எங்க கிடைக்குது? எங்களுக்கு கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே அந்த நபர் ஜெகதீஷ்ங்கிற அந்த ஜக்கி வாசுதேவ் அந்த நபர் வந்து அறிக்கை விடுறாங்க. அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுது தமிழ்நாட்டுல, மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இது வந்து எவ்வளவு அறிவுகட்டத்தனமான பேச்சு அந்த ஜெகதீஷ் பேசுறது அப்படிங்கிறது. சோ அந்த ஈஷா மையத்துக்கு வந்து கண்டனங்கள் குமியுது. கண்டனம் பெரிய அளவுல கல்வியாளர் மத்தியிலிருந்து குமியுது. குமியிற நேரத்துலதான் வந்து இதை மடைமாட்டணும். கல்வியை வந்து தமிழ்நாட்டோட கல்வியை கெடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசோட நிறுவனங்கள், சிபிஎஸ்இ மாதிரி நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் கூடிய பள்ளிகள், மாநில பள்ளிகளுக்குள்ள புகுந்து வந்து கற்றலின் திறன் சோதனை மாணவர்கள் நடத்தணும் அப்படிங்கிற பேர்ல நடத்தி தமிழ்நாட்டுல இருந்து ஆகா இவ்வளவு பேர் மற்ற மாணவர்கள் வந்து திறன் நடத்த இருக்காங்களே, அது ஒரு சோதனையே முதல்ல நடக்கூடாது. அப்படி ஒன்றிய அரசு எப்படி செய்ய முடியும்? மாநில பள்ளிகளில் வந்து செஞ்சுட்டு ஆல் பாஸ் ரத்து அப்படின்றான். அப்ப இவ்வளவு படிக்கிறான், இவ்வளவு பேர் ஆகுறான். அப்ப தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே போகும். கல்விதான் ஒரு மனிதனை வளர்த்தெடுக்கும். அப்ப கல்வியை நிப்பாட்டணும், ஆல் பாஸ் முறை ரத்து அப்படிங்கிற அறிவிப்பை வந்து ஒன்றிய பாஜக சொல்லுது. சொல்லும் போது எதிர்வினை தான் நம்ம அறிவீட்டலும் அறிவூட்டலும் புத்தக வெளியீட்டு நிகழ்வு நடக்குது. இந்த களச்சூழல் கற்றறிந்த தமிழ் சமூகம், ஏன்னா நமக்கு தெரியும் தொல்காப்பியம், திருவள்ளுவர், திருக்குறள் இது போன்ற ஒரு அறிவுபூர்வமான நூல்களின் அடிப்படையில் வளர்ந்த தமிழ் சமூகம் இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு பாசிசவாதிகளுக்கு தெரியும். அவன் அந்த பாசிஸ்டுகள் என்ன செய்யறான்னா ஒரு நபரை களத்துல இறக்கி விடுறாங்க. அதுதான் அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை. தம்பி அண்ணாமலை என்ன செய்யறாப்ல, நேற்று நான் எல்லாரும் காணொலி பார்த்திருப்பீங்க. என்ன செய்யறாப்லன்னா ஒரு பாலியல் வழக்கு, அந்த வழக்கு சம்பந்தமா வந்து நான் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அரை நிர்வாணமா செருப்பத்துக்கு போடுறாப்புல, சாட்டையாளத்தை நடிச்சுக்கிறாப்புல. அப்ப என்னன்னா இந்த கற்றறிந்த தமிழ் சமூகம் ஒரு விஷயத்த முன்னெடுக்குது. தமிழ் சமூகத்தோட கல்வியை வந்து அழிக்க பாக்குறாங்க, அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கும் போது ஸ்காலர்ஸ் பேராசிரியர் ஜவஹர்நேசன், ஜஸ்டிஸ் ஹரிபரந்தாமன், ப்ரொஃபசர் யோகராஜன், ப்ரொஃபசர் ஹோஸ்மின் திலகர் இவங்க ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது அதுக்கு நேர் எதிர் திசையில ஒருத்தர் அரை நிர்வாணம் பண்ணிட்டு கூடி சவுக்கால் அடிச்சு ஒரு ஃபன் பண்றான். எப்பயும் அவங்க என்னது ரொம்ப எளிதா மனித மனம் என்னது ஃபன்னத்தான் பார்க்கும், ஃபன் பண்றதுதான் பார்க்கும். எல்லாரும் ஃபன் பண்ணான் பாரு, என்ன அது ஒண்ணுமே போட ட்ரெஸ் போட சவுக்கால அடிச்சுக்கிட்டு இருக்கான், இன்னும் பைத்தியக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃபன்னை நோக்கி நம்ம போறோம். நம்ம ஃபன்னை நோக்கி போகும்போது இந்த விஷயம் மடைமாற்றப்படுது. சோ அந்த மடைமாற்றம் நிகழக்கூடாது என்பதுதான் தமிழக கல்வியாளர்களோட ஒரு ஆசை. அது வந்து பாசிஸ்டுகள் வந்து ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொலியை நம்ம வெளியிடணும். இந்த விஷயத்துல வந்து கல்வித்துறை காப்பாற்றியே ஆக வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கும். கல்வித்துறையை காப்பாற்ற வேண்டும். ஆல்பாஸ் முறை நடைமுறைப்படுத்தப்படணும். எந்த இடத்திலும் நம்ம வந்து NEP 2020 சொல்லக்கூடிய அந்த பிஜேபியோட வலதுசாரி கொள்கைகள் நிரம்பி, ஏன்னா அவங்க வந்து அந்த தேஜுர்வேதமா அதுல அதன் அடிப்படையில் இந்த ஒருத்தர் நம்ம ஸ்கூல்ல கூட போய் பேசினா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு
நீங்க வந்து கை கால் இல்லாம இருக்கீங்களா, கண் இல்லாம இருக்கீங்களா, ஏழையா இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். அத நீங்க பொத்திக்கிட்டு அத வந்து அனுபவிச்சுக்க. நீங்க ஏழையா இருக்கீங்களா, புரொடெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் ஏழையா இருக்கணும் ஆராயாதீங்க. ஏன் ஏழையா இருக்கும், ஏன் ஏழையாவே இருக்கும், அம்பானி அதானி ஏன் பணக்காரன் ஆகிட்டே போறான், இந்த கேள்வி நீங்க எழுப்பாது. அது நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவம். சோ நீங்க ஏழையாவே இருக்கீங்க, ஏழையாவே வாழுங்க, ஏழையாவே செத்து போயிருங்க. சோ இந்த கல்வி முறை மத ரீதி அப்படி வரும்போது ஃபேண்டசி மூட நம்பிக்கைகளை பூத்தும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்ப அந்த நபர் வந்து ஜெயில்ல இருக்கான். இப்ப அந்த நபர் வந்து ஜெயில்ல இருக்கான். இருந்தாலும் கூட இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனோட ஒரு வெளிப்பாடு தான் 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு ஆல்பாஸ் முறை ரத்துங்கிறது. அதை தொடர்ந்து இந்த பையன் அண்ணாமலை என்ன செய்யறான், சவுக்கால அடிச்சுக்கிறான், சட்டையை கிழிச்சுக்கிறான், என்னென்னமோ பண்றாப்ல. அது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் காமெடி. நம்ம வயசுக்கு அதெல்லாம் இந்த காமெடிக்கு இந்த கோமளித்தனத்தால நம்மளால பார்க்க முடியல. ஆனா இந்த நிகழ்வுகள் எல்லாமே மடைமாட்டக்கூடிய செயல்கள் தான் அப்படிங்கிற தமிழக மக்கள் தெளிவா இருங்க. நமக்கு நமது கல்வி காப்பாற்றப்பட வேண்டும். மக்களுக்கு வந்து கல்வி எளிதாக நுழைய வேண்டும். மக்களுக்கு வந்து கல்வி வந்து எளிதா கிடைக்கும். அவங்க டோர் ஸ்டெப்ஸ்ல பிறந்தல காமராஜர் செஞ்சாரு. போய் கூட்டு வந்தார் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை. போய் அவங்க வீட்டுக்கு புருஷன் இருக்காங்கன்னா அது ஒரு கிராமத்துல அவங்க வீட்டுல போய் கூட்டு வருவாரு. வாங்க போவாங்க, தயவு செஞ்சு வாங்க படிங்க. சாதி மதம்லாம் பாக்கு, இந்த சாதிக்காரன் படிக்கும், இந்த சாதிக்காரன் படிக்க கூடாது. போய் யாரா இருந்தாலும் வாங்க, ஆடு மாடு மேய்க்கிற பிள்ளைகள் வாங்க வந்து படிங்க. கலெக்டராங்க. இன்னைக்கு நிறைய பேர் டாக்டரா இருக்காங்க, வக்கீலா இருக்காங்க, ஜட்ஜா இருக்காங்கன்னா அதெல்லாம் முக்கிய பெருந்தலைவர் காமராஜர். அடுத்து வந்து திராவிட ஆட்சியாளர்கள். சோ இதை வந்து நம்ம எப்பயுமே நம்ம உஷாராக்கும். நம்ம கல்வியை வந்து நம்ம காப்பாற்றிய தீரணும். இந்த NEP 2020 எதிரான மிகப்பெரும் ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் ஜவஹர்நேசனோட அறிவூட்டலுங்கிற நூல் வந்து தமிழக மக்கள் பெரும்பாலான மக்கள் வாசிக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். நமது புத்தாண்டு 2025 மிகுந்த மகிழ்ச்சியோட வரவேற்போம். தமிழர்கள் என்றும் ஜெயிப்பார்கள். தமிழர்கள் ஜெயிக்க பாசிஸ்டுகளால முடியாது. நமது கல்வி காப்பாற்றப்படும். நாம எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். வரும் புத்தாண்டு அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும், மகிழ்ச்சி கொடுக்கட்டும். அடுத்த காலை விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.